Hi friends, இன்னைக்கு நம்ம coreldraw ஃப்ரண்ட்ல பார்த்த மாதிரி ஒரு 3 types of மாத்தறணும் வந்து எப்படி coreldraw பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷீட் ஓபன் பண்ணியாச்சா. ஓபன் பண்ணிட்டு இங்க இருந்து ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க. இத மேல வந்துட்டு 100 கொடுத்துட்டு கீழ ஹைட் வந்துட்டு 115 கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. இப்போ நமக்கு இந்த ஷேப்ல வந்து கிடைச்சிருச்சு. இது அப்படியே Ctrl D ன்னு எடுத்துக்கோங்க. Ctrl D ன்னு எடுத்துக்கிட்டு இத கரெக்ட்டா இந்த மாதிரி இதுக்கு சேமா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சாச்சா வச்சிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி செலக்ஷன் பண்ணிட்டு இன்டர்செக்ஷனுக்கு அந்த இன்டர்செக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை டிலீட் பண்ணிட்டு இந்த சர்க்கிளை டிலீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த மாதிரி வரைஞ்சாச்சா வரைஞ்சிட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பென் டூல் வருது. அந்த பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சாச்சா வரைஞ்சிட்டு இது ரெண்டுத்தையும் இப்படி செலக்ஷன் பண்ணிக்கோங்க. செலக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்துட்டு வெல்டுன்னு கொடுத்துருக்கு. அந்த வெல்டு ஆப்ஷனை கொடுத்துருங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி சேர்ந்துடும். இப்போ இந்த ஷேப் டூலுக்கு அந்த ஷேப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த நோடு இருக்குல்ல இதை டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இந்த நோடையும் டபுள் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி எலை ஷேஃபில் வந்துட்டு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஷேப் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் இருக்கிற இந்த இடத்துல கிளிக் பண்ணிட்டு லைட்டாக இதை வந்துட்டு இந்த மாதிரி உள்ளே விட்டுருங்க. அவ்வளோதான். இது ஒரு ஷேப் தேடுறதுக்காண்டி. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு நம்ம என்ன கலர் கொடுத்துக்கிறோமோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துக்க வேண்டியதான். கொடுத்துட்டு இப்போ திருப்பி நல்லா இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஷேப் டூலுக்கு அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாச்சா போட்டுட்டு இந்த ஷேப் டூல் இருக்குல்ல இதை வச்சுட்டு நம்ம எந்த சைடில் வேணுமோ இங்கே இப்படி கர்வ் கொடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி வரைச்சிக்கோங்க. லைட்டாக இப்போ இது முடிஞ்சா நெக்ஸ்ட்டு இப்போ அதே மாதிரியே திருப்பி பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு லைன் போட்டாச்சா இதுக்கும் வந்துட்டு இதே கலர்லேயே கொடுத்துருங்க. இதை அப்படியே Ctrl D ன்னு கொடுங்க. Ctrl D ன்னு கொடுத்துட்டு இப்படி சின்னதாக்கிக்கோங்க. சின்னதாக்கிட்டு இந்த எட்ஜ் இருக்குல்ல இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். இப்போ இப்படி நல்லா கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பிளெண்ட் டூல் வந்து அந்த பிளெண்ட் டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இதை இந்த 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 லைன் இருக்கிற இதோட ஜாயின் பண்ணி விட்டுருங்க. இங்கே வந்துட்டு ஒரு ஃபோர் வர மாதிரி வச்சுப்போம். இந்த மாதிரி வச்சாச்சா இப்போ இதை அப்படியே ரைட் கிளிக் பண்ணிடுங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் பிளெண்ட் அப்பார்ட்னு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த பெருசு இருக்குல்ல இதை கிளிக் பண்ணிட்டு திருப்பி Ctrl D ன்னு கொடுங்க. Ctrl D ன்னு கொடுத்துட்டு சின்னதாக்கிக்கிட்டு கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாச்சா இப்போ திருப்பி பிளெண்ட் டூல் எடுத்துக்கோங்க. பிளெண்ட் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே இருந்துட்டு இந்த லைனுக்கு கொடுத்துருங்க. இதுக்கும் வந்துட்டு நம்ம ஒரு 5 கொடுத்துருவோம். 5 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த லைன் வந்துட்டு கரெக்டாக உட்காந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது நல்லா இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இங்கேருந்து ஒரு பென் டூல் எடுத்துக்கோங்க. பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த ஷேப் டூலுக்கா அந்த ஷேப் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி பண்ணிவிட்டு இந்த கர்வுனுக்கா அதை கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி வளைச்சிக்கோங்க. வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சாச்சா இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஆர்டிஸ்ட் மீடியா இருக்குல்ல அந்த ஆர்டிஸ்ட் மீடியாவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா. இதை வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா. இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் ஆர்டிஸ்ட் மீடியா குரூப்னு கொடுத்துருங்க. இதுக்குள்ளே இருந்துட்டு நமக்கு ஒரு லைன் வரும். அந்த லைனை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு வந்துட்டு இதே மாதிரி ஒரு டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துப்போம். டார்க் க்ரீன் கலர் கொடுத்தாச்சா இப்போ இந்த லீஃப் இருக்குல்ல இதை வந்துட்டு நம்ம சின்னது பண்ணிடுவோம். சின்னது பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வச்சுருங்க. இப்போ இதை அப்படியே இன்னொரு காப்பியை எடுத்துக்கொண்டு தான் Ctrl D ன்னு கொடுத்துட்டு இப்போ அதையே சின்னதாக்கிக்கிட்டு இப்போ லீஃப் வந்து நம்மளுக்கு சின்னது பெருசாக இருக்கும்ல அதனால் சின்னது பெருசாக நம்ம இந்த மாதிரி சின்னது பண்ணிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மிரர் கொடுத்துட்டா இலை வந்துட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் ஆன மாதிரி இருக்கும். அப்படியே Ctrl D ன்னு கொடுத்துட்டு நம்ம இந்த இது ஃபுல்லாக வச்சுப்போம். இப்போ நம்ம இது ஃபுல்லாமே மாற்றோரணம் போட்டாச்சா. இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்னு கொடுத்துருங்க. இது அப்படியே Ctrl D ன்னு கொடுங்க. Ctrl D ன்னு கொடுத்தோன்னே இன்னொரு பார்ட் வந்துச்சா இதை இதுக்கு சேமாக வச்சுருங்க. கரெக்டாக வச்சுட்டு இன்னொரு Ctrl D ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இது வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி எந்த பேஜுக்குள்ளே வேணுமோ அந்த பேஜுக்குள்ளே இந்த மாதிரி சின்னதாக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். சின்னது பண்ணி வச்சோன்னா நம்மளுக்கு மாயில தோரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு உள்ளே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி க்ரீன் கலரில் கொடுத்துட்டு அவுட்லைன் வந்துட்டு இந்த மாதிரி லைட் க்ரீன் கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாயில தோரணம் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பூ வச்சு பண்ணுற மாயில தோரணம் பார்ப்போம்.
இப்போ இங்கே வந்துட்டு ஒரு சர்க்கிள் எடுத்து போட்டுப்போம். இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டாச்சா, போட்டுட்டு இங்கே நல்லா இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. நல்லா இங்கே கிளிக் பண்ணோன்னே இங்கே டிசார்ட்னு வருது, அந்த டிசார்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இங்கே ப்ரெசென்ட்டில் போயிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி புஷ் கார்னர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துருச்சா. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு எல்லோ கலர் கொடுத்துருவோம். அவுட்லைன் வந்துட்டு கொஞ்சம் டார்க் எல்லோ இந்த மாதிரி கொடுத்துருவோம். இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கொடுத்துட்டு இதை நடுவில் இங்கே கரெக்டாக அது மேலே வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணோம், நம்ம இங்கே ரவுண்டு வருதா, அந்த ரவுண்டை லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுருங்க. பண்ணியாச்சா, இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. நமக்கு அது மேலே ஒரு பூ மாதிரி வந்துடும். பூ போட்டாச்சா, போட்டோன்னே இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே நடுவில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுருங்க. இதுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இது எஃபெக்டில் போயிட்டு பிளர் போயிட்டு காஷியன் பிளர்னு இருக்குது, அந்த காஷியன் பிளரில் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த பூவை சின்னது பண்ணுறப்ப அந்த பிளரும் நம்மளுக்கு கம்மியாயிடும். இந்த மாதிரி வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. செலெக்ஷன் பண்ணிட்டு இப்போ நம்ம சின்னதாக தானே அந்த மாத்தோரணம் போடுவோம். அப்போ இந்த பூவை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி சின்னது பண்ணிடுவோம். சின்னது பண்ணிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பென் டூலுக்கு அந்த பென் டூலை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுக்கு ஒரு ப்ரௌன் கலர் இந்த மாதிரி அவுட்லைன் ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம இதை ஸ்ட்ரோக் வந்துட்டு ஒரு ஒன்றுன்னு வச்சுப்போம். இப்போ இந்த பூ இருக்குல்ல, இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த பூவை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருங்க. இது ஆப்ஜெக்ட் ஆர்டர் டு ஃப்ரண்ட் ஆஃப் பேஜ். இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுங்க. கண்ட்ரோல் டீன்னு கொடுத்தா இன்னொன்று வந்துருச்சா, இது பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுருங்க. அப்படியே கண்ட்ரோல் டீன்னு கொடுத்துட்டு அது எல்லாம் சேமாக அந்த லைனில் உட்காந்துரும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து நம்ம எடுத்துப்போம். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அன்குரூப்புன்னு வச்சுப்போம். ஏன்னா இங்கேருந்து நம்ம ஒரு இலை எடுத்துப்போம். இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதை கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக்கிடுங்க. இந்த பூக்கு ஏற்றது மாதிரி இதை பெருசாக்கிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுடுங்க. இந்த பூக்கு கீழே வச்சாச்சா, இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கிட்டு இந்த பூ இருக்குல்ல, இதுக்கு கீழே இங்கே வந்துட்டு ஒரே சைஸாக இருக்காது. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் இதை சின்னது பண்ணிப்போம். சின்னது பண்ணிவிட்டு இதுக்கு கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டீன்னு எடுத்துக்கோங்க. இன்னொன்று இதை வந்துட்டு இந்த மாதிரி மிரர்னு கொடுத்துருங்க. மிரர்னு கொடுத்துட்டு இதை கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்கே சின்னது மேலேயுமா சேர்த்து இங்கே ஃபுல்லாக நம்ம வச்சுக்க வேண்டியதான். அவ்வளோதான். இந்த பூ தோரணமும் நம்ம அப்படியே கண்ட்ரோல் டி எடுத்துக்கிட்டு எல்லாத்துக்குமே வச்சுக்கிட்டோம். இது அவ்வளோதான், நம்மளோட செகண்ட் பூ தோரணமும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம எந்த பேஜுக்கு வேணுமோ இதே மாதிரி சின்னது பண்ணிக்க வேண்டியதான். இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கிட்டு எந்த பேஜுக்கு வேணுமோ அந்த மாதிரி சரி பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நெக்ஸ்ட்டு தேர்டு டிசைன் இருக்குல்ல, அது பார்ப்போம். அது என்னென்னா இதை அப்படியே காப்பி எடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் டின்னு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே போட்ட டிசைன் அதை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கடைசியில் லீஃப் இருக்குல்ல, இந்த லீஃபை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிடுவோம். இல்லை நம்ம ஒரு பூ போட்டிருக்கோம்னா அந்த பூவை மட்டும் கண்ட்ரோல் டின்னு சொல்லி எடுத்துப்போம். எடுத்துகிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. இங்கே வந்துட்டு நம்ம இதுக்கு இந்த பூ வந்து இங்கே சின்னதாக வச்சுப்போம். ஏன்னா அந்த லீஃபுக்கு ஏற்றது மாதிரி இங்கே சின்னது பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை அப்படியே கண்ட்ரோல் டின்னு கொடுங்க. கண்ட்ரோல் டின்னு கொடுத்தோன்னா வந்துடுச்சா, இதை நம்ம இதுக்கு கீழே இந்த மாதிரி வச்சுருவோம். இதுக்கு சேமாக இப்போ அப்படியே கண்ட்ரோல் டின்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே ஒரு பூ டிசைன் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இது ஓகே ஆயிடுச்சா, இது எல்லாத்தையும் அப்படியே கண்ட்ரோல் டின்னு கொடுங்க. கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டு இதுக்கு பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இப்போ இப்படி வச்சோன்னா நமக்கு இந்த லீஃப் மட்டும் மாறியும். இந்த லீஃபை மட்டும் நம்ம டிலீட் பண்ணிடுவோம். டிலீட் பண்ணிவிட்டு இதை கரெக்டாக அந்த மாதிரி கிட்ட வச்சுப்போம். இப்போ இங்கே கடைசியாக போட்டோம்ல, இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ கண்ட்ரோல் டின்னு கொடுங்க. கொடுத்துட்டு கரெக்டாக இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. கரெக்டாக இந்த மாதிரி வச்சாச்சா, இப்போ கண்ட்ரோல் டின்னு கொடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அது பக்கத்தில் போய் உட்காந்துரும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை சின்னது பண்ணோன்னா இந்த மாதிரி சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கடைசியை மட்டும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஆன் குரூப்புன்னு கொடுத்துட்டு இந்த பூ இருக்குல்ல, இந்த கடைசியை சேமாக வரதுக்காண்டி நம்ம இந்த பூவை மட்டும் டிலீட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட 3 டைப்ஸ் ஆஃப் மாத்தோரண பார்டு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு இது எல்லோ இன்விடேஷனுக்குலாம் பண்ணுறதுக்குலாம் இந்த பார்டு வந்துட்டு யூஸ் ஆகும். இந்த மாத்தோரணம் எல்லோ கலரில் பேக்ரவுண்டு கொடுத்து பார்ப்போம். ஆப்ஜெக்டில் போயிட்டு ஆர்டர் டு பேக் ஆஃப் பேஜ்னு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லோ இன்விடேஷன் கொடுப்போம்ல, அதுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது வந்துட்டு மல்டி கலர் இன்விடேஷனுக்குலாம் வந்துட்டு இந்த 2 தோரணமும் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட 3 டைப்ஸ் ஆஃப் மாத்தோரணம் வந்துட்டு coreldraw ஈஸியாக நம்மளே ரெடி பண்ணியாச்சு.